ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கமைய ஆசிரியர் நியமனங்களுக்கு மீண்டும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற வடக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஆளுநர், ஆசிரியர் பதவிக்கான போட்டி பரீட்சையில் 3000 பேர் தோற்றிய போதிலும் அவர்களால் பெற்றுக் கொள்ளப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நேர்முக தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட 356 பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்படுகின்றது. எனினும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய இன்னும் 2 வாரங்களில் மீண்டும் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு எஞ்சிய வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்தர வகுப்புகளுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. ஜாழ் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். மாணவர்களின் உளநலம் தொடர்பில் சிந்தித்து புதிய தொழில்நுட்ப முறைகளை கையாண்டு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அரச தொழிலை மாத்திரம் எதிர்பார்க்காத புதிய சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களிடம் காணப்படுகின்றது என அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாண கல்வித்துறைக்குள் பட்டதாரிகளை உள்வாங்கும் நோக்குடன் 356 பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் நேற்று வழங்கப்பட்டது. ஜனாதிபதி விக்ரமசிங்கவினால் பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது. வடக்கு ஆளுநர் PSM சார்ல்ஸ், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், வடமாகாண பிரதேச செயலாளர், வடமாகாண அவைத்தலைவர், பட்டதாரிகள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். கண்டியில் 13.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படவிருந்த 14 போலி மாணிக்க கற்களுடன் 6 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி, ஹினிதும மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 6 நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் 2 மோட்டார் சைக்கிள் மூலம் இந்த போலி மாணிக்க கற்களை கண்டி பிரதேசத்துக்கு எடுத்து சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த மாணிக்க கற்கள் போலியானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் அவற்றை தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். விசாரணையில் சந்தேக நபர்களிடமிருந்து மாணிக்க கற்களை பரிசோதிக்கும் இயந்திரம் மற்றும் மாணிக்க கல் சான்றிதழ் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மாணிக்க கல் சான்றிதழும் போலியானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் அதனை தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை கட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் SBB பாலசுப்ரமணியம் பாடிய தமிழ் பாடலை இளைஞர் ஒருவர் பாட சொல்லி கேட்டு பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டரங்கத்தில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யாழ் மாவட்ட மாநாட்டிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தென்னிந்தியாவின் மறைந்த பாடகர் பாலசுப்ரமணியத்தின் பாடல் ஒன்றை பாடுவதற்கு அவையில் இருந்த இளைஞர்களிடையே கோரிக்கை ஒன்றினை முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கைக்கு அமைய பாடல் பாடப்பட்டதுடன் பிரதேச இளைஞர்களின் திறன் மற்றும் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளையும் ஜனாதிபதி பார்வையிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 8 பெண்கள் உட்பட 592 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 124 கிராம் ஹெரோயின், 114 கிராம் ஐஸ், 257 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான நடைமுறை சட்டத்திருத்தத்தின் பின்னர் அர்ப்பணிப்புகள் பிரிதொரு கட்டமைப்புக்கு மாற்றப்பட வேண்டியிருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி ஊழியர்கள் 1200 பேரில் சுமார் 300 பேர் ஊழியர்கள் சேமலாப நிதியத்துடன் தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் கடந்த வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மொத்தமாக 1200 மத்திய ஊழியர்களில் நிரந்தர ஊழியர்கள் 150 பேர் உள்ளடங்கலாக சுமார் 300 பேர் ஊழியர் சேமலாப நிதியம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் மத்திய வங்கியினால் இப்பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நான் கருதவில்லை. கடந்த காலங்களில் பங்குகள் மற்றும் பிணை முறிவுகள் மேற்கொள்ளப்பட்ட பொருத்தமற்ற முதலீடுகள் காரணமாக ஊழியர் சேமலாப நிதியத்தின் நிர்வாக செயற்பாடுகள் கேள்விக்கு உள்ளாகின. இந்த நிதியத்தின் நிர்வாகம் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்பட்டன. தனியார் துறை சார்ந்த மிகப்பெரிய
மிகப்பெரிய நிதியம் இதுவாகும். நான் அறிந்த வகையில் இந்நிதியம் சுமார் 10 மில்லியன் கணக்குகளை கொண்டிருக்கின்றது. இருப்பினும் ஊழியர் சேமலாப நிதியம் மத்திய வங்கியின் ஊடாக நிர்வகிக்கப்படுவதில் காணப்படும் கொள்கை மற்றும் செயற்பாட்டு ரீதியான சிக்கல்களை கருத்தில் கொண்டு நோக்குகையில் இதன் நிர்வாகத்துக்கென பிரிதொரு கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் அத்தகையதொரு கட்டமைப்பு உருவாக்குகையில் நான் நிர்வாகத்தை உரியவாறு முன்னெடுக்கக்கூடிய பொறுப்பு கூறத்தக்க வலுவான கட்டமைப்பாக அது காணப்படுமா என்ற கேள்வி நிலவுகின்றது. எனவே ஊழியர் சேமலாப நிதியத்தை மாத்திரமின்றி இதை போன்ற முறையாக நிர்வகிக்கப்படாத ஏனைய நிதியங்களை நிர்வகிப்பதற்கும் அரசாங்கம் பிரத்யேக கட்டமைப்பு ஒன்றை நிறுவ வேண்டும் எனவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹேட்ரனில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானமிக்க வலுவான கட்சியாக பெறப்படும் என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடுவார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் திகதியை தீர்மானிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சாமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். நாடு முழுவதும் தென்மேல் பருவ பேச்சு நிலைமை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுக மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. சப்ரமுக மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும். கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். தீவின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது 300 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நேற்று கடுமையான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளது. அதனை அடுத்து இன்று நள்ளிரவு தீவிர புயலாக வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மேற்கு வங்கக்கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவிக்கையில் இந்த புயலானது நேற்று முன்தினம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற்றது. அதற்கு ரீமால் என்று பெயரிடப்பட்டுள்ளதுடன் தற்போது இந்த புயல் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்நிலையில் ரீமால் புயல் வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை தீவிர புயலாக வலுப்பெற உள்ளது. அதை அடுத்து இன்று நள்ளிரவு தீவிர புயலாக வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்கக்கரையை கடக்க வாய்ப்புள்ளது. கரையை கடக்கும் போது மணிக்கு 110 தொடக்கம் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இலங்கை வானிலை ஆய்வு மையம் இன்று இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை சூழவுள்ள கடற்பகுதிகளில் கடும் கொந்தளிப்பு காணப்படுவதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் ஆழ்கடல் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடல்வாழ் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2027ஆம் ஆண்டு முதல் வட் வரி விகிதத்தை 12% குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டில் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் பிரகாரம் 2027ஆம் ஆண்டின் பின்னர் அனைத்து உற்பத்தி, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சில்லறை மொத்த விற்பனை வர்த்தகத்தை வட் வரிக்கு உட்படுத்துவதன் மூலம் 2027ஆம் ஆண்டு முதல் வட் வரி விகிதத்தை 12% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவ்வாறு 2027ஆம் ஆண்டில் வட் வரி 12% குறையும் போது வரியிலிருந்து விடுவிக்கப்படும் பொருட்களின் பட்டியல் ஒன்றும் அனுமதிக்காது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் அரிசி, கோதுமை மாவு, சீனி, தேங்காய், மீன், மரக்கறிகள், பழங்கள், ஆங்கில, சிங்களம் மற்றும் யுனானி மருந்து வகைகள், புத்தகங்கள், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கிழங்கு, வெங்காயம், மிளகாய், மஞ்சள், உளுந்து போன்ற அனைத்து பொருட்களும் மக்களுக்கு அத்தியாவசியமானவை. அதை அனைத்தும் வட் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஜெனீவா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் ரட்விக் ஜெனீவாவுக்கான இலங்கையின் தூதர் ஹிமாலி அருணதிலக கன்னடம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இலங்கையின் மனித உரிமைகள் பதிவு குறித்து அவரது அலுவலகம் கடந்த 17ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கை ஒரு தேவையற்ற மற்றும் ஒரு தளப்பற்ற முன்முயற்சி என்று ஹிமாலி தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தின் எந்த ஒப்புதலும் இல்லை என்று ஹிமாலி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தொடர்ச்சியான நல்லிணக்க முயற்சிகளில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை பக்கச்சார்பானது, அரசியல் மயமாக்கப்பட்டது மற்றும் சுயமாக உருவாக்கப்பட்டது என்று ஜெனீவாவுக்கான இலங்கையின் தூதர் ஹிமாலி அருணதிலகவின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டில் இலங்கையில் ஆயுத மோதல் முடிவடைந்த 15ஆம் ஆண்டு நிறைவின் போது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டமை குறித்து ஹிமாலி கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் பின்னணியில் இலங்கை அரசாங்கம் செய்த பணிகளையும் ஹிமாலி அருணதிலக கோடிட்டு சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி இதுவரையில் 27 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் 12 சிறுவர்களும் அடங்குவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்து ராஜ்கோட் நகரில் உள்ள விளையாட்டு அரங்கில் ஏற்பட்டது. தீயில் சிக்கி உயிரிழந்த பலரது உடல்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்பட நிலையில் விசாரணை நடத்த 5 பேர் கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது.